சாம்பரி நாராயணி நமஸ்துரே நமஸ்துரே நமஸ்துரே. இது யூடியூப் சேனலிலே பல தெய்வத்துடைய சிறப்புகளை அப்பப்போ நம்ம சொல்லிட்டு வரோம். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இந்த ஜெகம் ஒரு எந்த நிலைக்கு போகுது, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன எப்படி போகும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு போயிட்டு நாளை என்ன அப்படி போகக்கூடாது. ஏகம் என்ன, இறைவனுடைய வழிபாடு என்ன, நம்ம தொழில் வழிபாடு என்ன, இப்படி நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இறக்குறோம் அப்படின்றது ஒரு கட்டம் அந்த காலத்துல ஒரு நிறைச்சாங்க. ஆதி காலத்துடைய சிறப்புகளை தான் யூடியூப் சேனலில் அப்பப்போ நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த காலத்துக்கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய ராமனுடைய சிறப்புன்னா இப்போ ரொம்ப பிரமாதமாக அம்மா சொல்கிறான். சிவராமனுடைய சிறப்பு மட்டும்தான் இந்த கையில் எடுக்கலாம். அதுக்கு தீட்டு கிடையாது, திடு கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை. எங்கே வேணாலும் சொல்லலாம். ஒரு பையனே சிவராமான்னு பிள்ளைக்கு வச்சா, சிவராமா அங்கே வாடான்னு கூப்பிடுறோம். அது பிள்ளைக்கும் இருக்கும், இறைவனுக்கும் இருக்கும். இந்த செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போன்ற சிவராம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். ஏன் அதை நினைச்சாங்க அப்படி மாதிரி ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த சிவன் இந்த ராமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு பிடிப்பு சேனலில் காமினி, மோகினி, ரோகிணி, ராகினி நாளுடைய வடிவங்களை சொன்னோம். இவருடைய விளக்கம் என்ன, இவருடைய உருவம் என்ன. ஆனால் ஒரு சரத்துக்கும் ஈஸ்வரன் எப்பவுமே ஒரு அழியாத செல்வம். அது வழிபடாது, அதுக்கு சாவு கிடையாது. சிவம் என்பதுக்கு சாவு கிடையாது. அது ஜீவம். இந்த உடம்புல நம்ம செத்துருவோம். நம்ம ஜீவம் எப்படி வெளியே வந்துச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அந்த ஜீவன் தான் அவர். எல்லா உலகத்துல காற்றுடைய சிறப்பு உருவம் இருக்குதா, அந்த உருவில்லாத வடிவமாக உலகத்தையே சுற்றிட்டு வர பட்டதுதான் சிவம். அந்த சிவன் என்னன்னா, இவர் ராமர். சிவராமன் என்ற ஒரு சிறப்பை இந்த பிடிப்பு சேனலிலே நம்ம அப்பப்போ சொல்லிட்டு வரோம். அதில் ராகம் வரம் கேட்குறேன். அவன் வரம் கேட்கும்போது நான் அங்கேருந்து முடியாதாரு. ஆனால் சிவபெருமானம் தெரியும் இந்த வரம் எப்படி கொடுக்கணும். இதை அழிக்க இந்த ராவணனை அழிக்கிறது எப்போ அப்படியே உருவாக்கிட்டோம். மோகினியை உருவாக்கி அந்த பத்மாசுரனை தடுத்து ஆட்கொண்ட மாதிரி ராம அங்கே ஓடியாந்தானே. சிவா வரம் கொடுக்காதப்பா, என்னப்பா கேட்டுக்கிட்டே இருக்கா, வரம் கொடுத்துருக்கீங்க. ராமா அண்ணார் ஒரு தூண்ல என்ன அவரு என்ன பண்ண தூண், சிவானார் பாருங்க பக்கத்துக்கு, ரெண்டு பேரும் ஒரே இந்த இணைப்பு. இந்த சிவன் ராமன் அந்த தூண்ல நின்று இந்த ராமாயணம் உலகத்துல தோன்றணும். அந்த ராமேஸ்வரத்துல அந்த ராவணேஸ்வரனை ராவணனை அழிக்கணுன்றது ஒரு வலிக்கத்தான் இந்த சிவராமனாக தோன்றி பாருங்க. இந்த ஸ்லோகத்தை அம்மா செய்ய சொன்னா, ராமனுக்கு சூரியனுடைய சிறப்பு, சிவனுக்கு சந்திரனுடைய சிறப்பு. இந்த பிடிபி சேனலிலே இதெல்லாம் பாருங்க. அந்த சிவராமனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க. சிவனுடைய சிறப்பும் சிவராமன். இந்த சிவராமனுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலில் ரொம்ப ஆணி எழுத்தமாக, சிவாராமா என்ற எந்த காரியம் ஒரு வெற்றி முடியும். சிவராமான்னு ஒன்று நீங்க இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம் ஏது, சிவராமனை போலொரு தெய்வம் ஏது. ஒரு கண்ணாலே சிவனை பாரு, மறு கண்ணாலே ராமனை பாரு. ஒரு கண்ணாலே சிவனை பாரு, மறு கண்ணாலே ராமனை பாரு. இரு கையாலே சிவராமனை வணங்கு, உன் மனம் போகுமே வைகுண்டமே, உன் மனம் போகுமே கைலாசமே. இரு கையாலே சிவராமனை வணங்கு, உன் மனம் போகுமே கைலாசமே, உன் மனம் போகுமே வைகுண்டமே. இது நிஜமே, இது நிஜமே. நீ எத்தனை பிறவி எடுத்தாலுமே சிவராமன் உன் கூடவே வருமே. இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம்
சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? ராமனே என்றாலே மனம் அமைதியாகுமே. சிவமே என்றாலே உம்மனம் சிவராமனை தினமும் பாடுமே. உன்னாவினில் தேனும் அமுதும் ஊருமே. இது நிஜமே, நீ எத்தனை பிறவி எடுத்தாலுமே சிவராமன் உன் கூடவே வருமே. இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? அணையாத தீபமே சிவராமனே ஆகுமே. அழியாத சொரூபமே சிவராமனே ஆகுமே. வானவர்கள் இதையே தினமும் வணங்கி பாடினாரே. தேவலோகமே இதையே தினமும் தேடி புகழ்ந்தாரே. இது எத்தனை பிறவி நீ எடுத்தாலுமே இதுவும் கூடவே வருமே. இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? பாவத்தை எரிப்பது சிவனின் திரு பாதமே. புண்ணியத்தை தருவது ராமனின் திரு பாதமே. பாவத்தை எரிப்பது ராமனின் திரு பாதமே. புண்ணியத்தை தருவது சிவனின் திரு பாதமே. அந்தணர்கள் திருநீரே தினமும் பூஜி சிவனை பாடி மகிழ்ந்தாரே. வைணவர்கள் திருநாமம் சூடி ராமனை பாடி மகிழ்ந்தாரே. சைவத்தை தழுவி மோட்சத்தை அடைந்தாரே. இது நிஜமே, நீ எத்தனை பிறவி எடுத்தாலுமே சிவராமன் உன் கூடவே வருமே. இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? அன்பே சிவம் ஆகுமே, அருளே ஸ்ரீராமனாகுமே. அன்பே சிவம் ஆகுமே, அருளே ஸ்ரீராமனாகுமே. சிவமே எந்தன் மனதிலே, ராமன் எந்தன் அருகிலே. ராமன் எந்தன் மனதிலே, சிவமே எந்தன் அருகிலே. எனக்கு எத்தனை குறைகள் தினம் வந்தாலுமே அது தீருமே. இது நிஜமே, நான் எத்தனை பிறவி எடுத்தாலுமே சிவராமன் என் கூடவே வருமே. இந்த ஜெகத்திலே சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவராமனை போலொரு தெய்வம் ஏது? சிவம் என்பது ஒரு மங்கள தீபம். ராமன் என்பது ஒரு செல்வ களஞ்சியம். சிவம் என்பது ஜெகத்தின் பெரிய நிலவு. ராமன் என்பது ஜெகத்தின் பெரிய சுடர் கொண்ட சூரியனுடைய சரம். சிவனே ராமன், ராமனே சிவன் ஜெகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கும்
அந்த சிவராமனுடைய திருப்பெருமையை இந்த பீடி பேனலிலே பெருமையை ஆணி எழுத்தமாக பாடி இந்த பாடலையும் இந்த சிவராமனுடைய சிறப்பையும் மனசாரத்தில் நீங்கள் நினைத்தாலே எந்த காரியமும் ஜெயமாகும். நல்லது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த சிவராமனை கூடவே வரும். இது ஒன்றும் பக்தி தேவையே இல்லை. எங்க வண்டியில போனா எங்க போனாலும் உறங்குவோம் ஏ சிவராமா அப்படி சும்மா சாதா தன்னுடைய பிள்ளை மாதிரி கூப்பிடலாம். பயபக்தியோடு கூட சிவராமா அப்படின்னு கூப்பிடலாம். எப்படி வேணாலும் இறைவனை கூப்பிடலாம். ஆனால் மனசரத்துல அந்த இடம் கொடுங்க. சிவராமனை இந்த பீடி சாரையிலே இந்த பாடலை கேட்டு சிவராமனுடைய சிறப்பை கேட்டு மகிழ்ச்சி பிடித்து பாவத்தை பாவம் எரிப்பது சிவனும் ராமனும், புண்ணியத்தை தருவதும் சிவனும் ராமனும் என்று ஒரு சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை கேட்டு மகிமைப்படுங்கள், பரவசம் கொள்ளுங்கள், பாவத்தை எரியுங்கள். சிவா ராமா என்று பெருமையை சொல்லிக் கொண்டே ஓம் சிவராமா ஆதி ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.